41 இருந்து 45. சரியா? 41 தொடக்க 45 வரையிலான வினாக்களுக்கு கீழே உள்ள பந்தியில் இடைவெளிகளில் வர வேண்டிய சரியான சொல்லினை கீழே தரப்பட்ட சொற்பட்டியல் என்று தெரிவு செய்து அதன் இலக்கத்தை வினாவின் எதிரில் புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சொற்பட்டியல் தாராங்க பாருங்க. சரியா? சொற்பட்டியல் தாராங்க. பல்வேறு நோய்களுக்கு எதிரான, சரியா, நான் வாசிப்போம் என்னட்டு பாருங்க. பல்வேறு நோய்களுக்கு எதிரான மனித சித்தாராட்சியத்தின் போராட்டம் பற்றிய அபூர்வ தகவல் அறியப்பட்டது. உலக இபாரானிதமே ஆயுர்வேத அறிவியல் ஆண்டு, சரியா, 5000க்கு மேற்பட்ட பழைய ஒரு விரிவான அடிப்படையை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. சரியா? அப்ப விரிவான என்ன வரும் கேட்கிறாங்க பாருங்க. ஆயுர்வேதம் சம்பந்தமா சொல்றாங்க. ஆயுர்வேத அறிவியல் ஆண்டு 5000க்கு மேற்பட்ட பழைய ஒரு விரிவான அறிவியலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. அறிவியலை என்று கொடுக்கலாமா? கருத்தியலையா? நிறைய பேர் கருத்தியல் என்று சொல்லுங்க. கருத்தியல் அறிவியல் பாப்போமா? சரியா? அப்ப 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதுக்குள்ள அறிவியல் சம்பந்தப்படலாம். சரியா? கருத்தியல் என்று சொன்னானே அவருடைய கருத்து விரிவான கருத்தியலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. பாப்போமா என்ன வருது பாப்போம். சரி, அப்ப ஏக்கு 2 வரலாம், 5 வரலாம். பாப்போமா? ஃபைனல் பண்ணுவோம். 2, 5 ஃபைனல் பண்ணுவோம். சரி, அடுத்தது ஆயுர்வேதத்தின் பற்றி பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. ஆயுர்வேதத்தின் பற்றி, சரியா, ஆயுர்வேதத்தின் எதை பற்றி பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. ஆயுர்வேதத்தின் எதை பற்றி? வளர்ச்சி பற்றியா? வளர்ச்சி பற்றி அல்லது ஆயுர்வேதத்தின் கொள்கை பற்றி அப்படி சொல்லலாம். ஓகே, 9 கொடுக்கலாம். பாப்போம். தோற்றம் பற்றியும் சொல்லாங்க. தோற்றம் கொடுக்கலாம் இல்லையா? பாப்போம். அப்ப டிக்கு ஆயுர்வேதத்தின் தோற்றம் பற்றின்னு கொடுக்கலாம். அதனால வளர்ச்சி பற்றின்னு சில பேர் சொல்லிங்க. வளர்ச்சி பற்றின்னு சொல்லுங்க. சில பேர் கொள்கை பற்றின்னு சொல்றீங்க. பாப்போம் எது வரும் பாப்போமா? சரி, ஆயுர்வேதத்தின் மருத்துவ முறை பற்றி என்ன ஒரு ஆள் சொல்றீங்க? மருத்துவ முறைன்னு சொல்றீங்க ஒரு ஆள். சரி, பாப்போம். இவ்வளவு ஆன்சர் வருகிறது. பற்றி பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. மேலும் இது பண்டைய வட இந்தியா வேத காலத்தில் தோன்றியதாகவும் தலைமுறையாக வாய்மொழியாக கடத்தப்பட்டு பிந்தைய காலத்தில் மிகவும் மேம்பட்ட அறிவியல் ஒன்றாகவும் மாறியது என்பது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சரியா? வேத காலம் இந்த காரணத்துக்காக ஆயுர்வேதத்தை அதர்வ என்றது ஒரு வேதம் இல்லையா? அதர்வ வேதத்திலிருந்து என்று அவர் அதர்வ வேதம் என்று சொல்லி வேதம் ஒன்று இருக்குதானே இல்லையா? அதர்வ வேதம். ஓகே, அப்ப அதுக்கு ஓகே. சீக்காரா அதர்வ வேதத்திலிருந்து பெறப்பட்ட அறிவுமுறையாக அறிமுகப்படுத்தலாம். வேத மருத்துவம் என்பது சில ஆதாரங்களில் தியான முனிவர்கள் மூலம் கடவுளால் மனிதனுக்கு கிடைத்த குறிப்பிடப்பட்டுள்ளது. கடவுளால் மனிதனுக்கு கிடைத்த என்ன? பரிசாக இல்லையா? பரிசாக சொல்லலாம் இல்லையா? ஓகே, பரிசாக கடவுளால் மனிதனுக்கு கிடைத்த பரிசு. சரி, அப்ப டி சமன்ட்டா சரியா? பரிசாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்காலத்தில் வட இந்தியாவின் இமயமலை அடிவாரத்தில் அக்கால முனிவர்கள் மாநாடு நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த மாநாட்டில்
ஹெலதீவா ஹெலதிவாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் புலஸ்தி ஸ்ரீசி பங்கேற்றார் என்று கூறப்படுகிறது. யாரோ ஒரு ஆள் பேர் இல்லையா, புலஸ்தி ஸ்ரீசி என்று சொல்றார், கூறப்படலை. அதில் இயற்கை நீண்ட காலம் வாழ முடிந்தது. சரியா, இயற்கை நீண்ட காலம் வாழ முடிந்ததா மற்றும் மனித நோய்களிலிருந்து விடுபட்ட ஆரோக்கியமான வாழ்க்கை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு முறை பற்றிய அறிவை பரிமாறிக்கொண்டதாகவும் அதன் விளைவாக ஆயுள்வேத தோன்றி பின்னர் இந்தியா முழுவதும் பரவியதாகவும் பல ஆதாரங்கள் கூறுகின்றன. ஆயுள்வேத என்ன, மருத்துவ முறை இல்லையா, முதலாக கொடுக்கலாமா? ஆயுள்வேத மருத்துவ முறை தோன்றி, சரியா, ஓகே, அது கொண்டுதானா ஆயுர்வேத மருத்துவ முறையா வரப்போகுது. சரியா, மருத்துவ முறை தோன்றி இந்தியா முழுவதும் பரவியதாக ஆராய்ந்து கூறுது. சரியா, ஓகே. அப்ப இந்த ஒன்றை இங்க குடிக்கல, அது டி. சரி, இப்ப ஃபைனல் பண்ணுவோமா, ஆன்சரை ஃபைனல் பண்ணுவோமா? இப்ப எங்களுக்கு சிடிஇ பிரச்சனை இல்ல, ஏபிக்குள்ள சின்ன குழப்பம் பண்ணிக்க, அதை கிளியர் பண்ணிவிட்டா சரி. சரியா, சரி. இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஏ என்ற இடத்துல பாருங்க, இந்த சொற்களை பாருங்களா, ஆயுர்வேத அறிவியல் ஆண்டு 5000க்கு மேற்பட்ட பழமையான ஒரு விரிவான, 5000க்கு மேற்பட்ட பழமையானது ஒரு விரிவானது என்று சொல்றாங்க. சரியா, விரிவான 2 எழுதாச்சு, 2 என்ன, கருத்தியலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. 5 அறிவியலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. கருத்தியல் அறிவியல் 2ல இது பொருத்தமானது பார்க்கணும் இல்லையா? இங்க ஏற்கனவே அறிவியல் சொல்றாங்க பாருங்க, ஆயுர்வேத அறிவியல் என்று சொல்றாங்க. இதிலே சொல்றாங்க பாருங்க, ஆயுர்வேத அறிவியல் ஆண்டு பாருங்க, அறிவியல் ஆண்டு 5000க்கு மேற்பட்ட பழைய ஒரு விரிவான அறிவியலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அப்படி வருமா? அதாவது ஒரு சொல்ல 2 இடத்துல அறிவியல் என்று பாய்ப்பாங்களா, அதையும் பார்க்கணும். சரியா, அறிவியல் 2 இடத்துல பாய்ப்பாங்களா? ஆயுர்வேத அறிவியல் ஆண்டு என்று சொல்லிட்டு 5000க்கு மேற்பட்ட ஒரு விரிவான அறிவியலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட வருமா, அல்லது கருத்தியலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட வருமா? 2 இடத்துல அறிவியல் கிட்ட வசனத்துல வருமா? பொதுவா அப்படி வசனங்கள் வாரல. நீங்க தமிழ்ல சில நாவல்கள், சில கதைகள், சரியா, சில தமிழ்ல சில அப்படி விஷயங்கள் வாய்ச்சு பாத்தீங்கன்னா விளங்கும். ஒரே சொல்ல கிட்ட யூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா, அதுவும் ஒரு வசனத்துக்குள்ள யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு வசனத்துக்குள்ள இருக்கு பாருங்க, இந்த வசனம் முற்று பெறல. ஒரு வசனத்துக்குள்ளேயே இந்த அறிவியல் 2 தரம் வராது. அறிவியல் ஆண்டு 5000க்கு மேற்பட்ட பழமையான ஒரு விரிவான அறிவியல் அடிப்படையாக கொண்டு வராது. சரியா, அப்ப இங்க அறிவியல் என்றதை விட கருத்தியலை கொடுக்கலாம் 2வது. சரியா, 2வது கொடுக்கும். சரி, அடுத்தது சொல்லாங்க ஆயுள்வேதத்தின், சரியா, 3, 4, 9க்குள்ள வரணும். ஆயுள்வேதத்தின் பற்றி பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. சரி, அப்ப ஆயுர்வேதத்தின் பல்வேறு கருத்துக்கள் உள்ளன என்று சொல்லப்பட 3 தோற்றம். பாருங்க, தோற்றம் பற்றி பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. சரியா, அடுத்து சொல்லாங்க 4 பாத்தீங்கன்னா வளர்ச்சி. அடுத்தது 9 பாத்தீங்கன்னு சொன்னா கொள்கை. கொள்கை அந்த அளவுக்கு பொருத்துமா? ஆயுர்வேதத்தின் கொள்கை பற்றி, கொள்கை அந்த அளவுக்கு பொருந்தாது இல்லையா, ஆயுர்வேத தியரி. சரியா, ஓகே. அடுத்த வசனத்தை பார்ப்போம். இதை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்கலாடி அடுத்த வசனம் என்ன சொல்றாங்களான்னு பாருங்க. சரியா, அடுத்த வசனமா? இப்ப இதுக்கு முந்தின வசனத்துல அப்படி ஒண்ணு சொல்லல, இந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க. மேலும் இது பண்டைய வட இந்தியாவில், வட இந்தியா வேத காலத்தில் தோன்றியதாகவும் தலைமுறை வாய்மொழியாக கடத்தப்பட்டு பிந்திய காலத்தில் மேம்பட்ட அறிவியல் ஒன்றாக மாறியது என்பதும் பலவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்ப தோன்றியதாகும்னு சொல்றாங்க இல்லையா, அதுல தோற்றத்தை பத்தி தான் சொல்றாங்க. அடுத்த வசனத்துல பாருங்க, அதுல தோற்றத்தை பத்தி சொல்றாங்க. அப்படி சொல்றதால இங்க ஆயுர்வேதத்தின் என்னென்று போடணும், தோற்றம் தான் வரணும். தோற்றம் பற்றி என்ன வரணும், ஏன்னா அடுத்த வசனம் தோற்றம் பத்தி தான் சொல்லப்படுது. சரியா, ஓகே. அப்ப நீங்க என்ன இங்க தோற்றத்தை கொடுங்களா? சரியா, அப்ப ஆயுர்வேதத்தின், சரியா, தோற்றம் 3வதா? சரியா, 4, 9 வராது, 3வது வரும்.
சரியா? மூணாவது இதுக்கு ரெண்டாவது. அப்ப இந்த பந்தி கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு வர கேள்வி.